இந்த ஜெயலலிதா அம்மா தேர்தல் பிரச்சாரத்திலேயே சொன்னார், மோடியா லேடியா மோதி பார்ப்போம் என்று. இது அதிமுக தொண்டர்களுக்கு மறந்து போயிருக்கும், அதிமுக தலைவர்களுக்கு மறந்து போயிருக்கும். எத்தனையோ முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அதிமுகவோடு ஜெயலலிதா அம்மையாரோடு நமக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அந்த அதிமுக பலவீனப்பட்டு விடக்கூடாது என்று நாம் கவலைப்படுவதற்கு காரணம் அந்த இடத்தில் பிஜேபி வந்து அமர்ந்து விடக்கூடாது என்கிற கவலைதான். அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து சந்தித்த தேர்தல்களிலே அவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கான பாடம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருவரும் சேர்ந்துதானே தேர்தலை சந்தித்தார்கள். அப்படி இருக்கிற போது எப்படி இப்போது இரண்டு பேரும் பிரிந்து தேர்தலை சந்திக்கிறார்கள்? அவர் என்ன விவரம் இல்லாதவர்களா? அரசியல் உத்தி தெரியாதவர்களா? என்ன ரிசல்ட் கிடைக்கும் என்பது அவர்களுக்கு யூகிக்க முடியாதா? ஆனாலும் ஏன் பிரிந்து நிற்கிறார்கள்? இதுதான் அவர்களின் அஜெண்டா, இதுதான் அவர்களின் உத்தி அடங்கி இருக்கிறது. வெளியே போய் நீ நின்னாதான், உனக்கு எனக்கும் தொடர்பில்லைன்னு காட்டினாதான் முஸ்லீம் ஓட்டில் கொஞ்சம் பிரிக்க முடியும், கிறிஸ்தவர்கள் ஓட்டுகளை கொஞ்சம் பிரிக்க முடியும். திமுக கூட்டணியில் ஏதேனும் சலசலப்பு வந்தால் அதை பயன்படுத்தி அதை உடைக்க முடியும். வாருங்கள் என்று வலை வீசலாம். இதெல்லாம் அவர்களின் திட்டமிட்ட சதி. கூட இருக்கிற பாமகவோடு பேசி தொகுதி பங்கீட்டை முடிக்காமல் காங்கிரசுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள், விசிகாவுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். உங்களோடு பயணித்தவர்களை முதலில் ஒருங்கிணையுங்களே, அல்லது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக உருவாக வேண்டியது தானே. பிரிந்தவர்கள் கூடக்கூடாதா? ஒரு அணியாக மாறக்கூடாதா? இன்னும் கூட்டணியில் யார் இருக்கிறாங்களே தெரியல. பிஜேபியில் எத்தனை கட்சிகள் கூட்டணியில் இருக்கின்றன தெரியவில்லை. அதிமுகவில் எத்தனை கட்சிகள் இருக்கின்றன தெரியவில்லை. திமுக 19க்கு முன்பே உருவான கூட்டணி, 2019க்கு முன்பே உருவான காவிரி நீர் பிரச்சனைக்காக உருவான ஒரு கூட்டணி தொடர்ந்து நீடிக்கிறது, கட்டுக்கோப்பாக இருக்கிறது. இந்த கூட்டணியில் எத்தனை கட்சிகள் இருக்கின்றன சொல்ல முடியும், பெயர்களை படிக்க முடியும். பாஜக ஒரு கூட்டணியாக இன்னும் உருவாகவில்லை, அதிமுக ஒரு கூட்டணியாக இன்னும் உருவாகவில்லை. ஆனால் அதிமுக திமுகவில் இருக்கிற கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கிறது. இதெல்லாம் தெரிந்து செய்கிறார்களா, தெரியாமல் செய்கிறார்களா? அதிமுக பிஜேபியால் தான் பலவீனப்பட போகிறது என்று உணர்ந்திருக்கிறார்களா, உணரவில்லையா? 2026 தேர்தலை அவர்கள் சந்திக்க போகிறார்களா, இல்லையா? 2024 தேர்தல் தான் அவர்களுக்கு கடைசி தேர்தலாக இருக்குமா? இதெல்லாம் ஏதோ நான் மேடைக்கு பேச வேண்டும் என்று பேசவில்லை தோழர்களே. பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் எல்லா மாநிலங்களிலும் இப்படிப்பட்ட பிராக்மெண்டேஷன் உத்தியை கையாளுகிறது. தனித்தனியாக நிப்பாட்டி எல்லோரையும் ஊக்கப்படுத்தி வாக்குகளை சிதறடிப்பது. நீ தனியாக போட்டிடுறியா, போட்டிடு, இன்டைரக்டாக உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நீ பிரிஞ்சு நிற்கிறியா, பிரிஞ்சு நில்லு. பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிப்பது. ஒரு அணியாக நின்னா பிஜேபி எதிர்க்கிற போது அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய அணியில் எல்லா மக்களும் வாக்களித்து விடுவார்கள். பிஜேபி எதிர்ப்பு என்பது இந்திய மாநிலங்களிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகம். ஒப்பீட்டளவில் வேறு எங்கும் அந்த அளவுக்கு கிடையாது. பிஜேபி அலர்ஜி என்பது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறது. பெரியார் விதைத்த சமூக நீதி அரசியல் தான் அதற்கு காரணம். தொடர்ந்து ஆர்எஸ்எஸ்ஐ அம்பலப்படுத்திய பிரச்சாரத்தின் விளைச்சல் தான் அதற்கு காரணம். யாரும் மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் அதை ஊன்றி நிற்கிறது, உறுதியாக நிற்கிறது, அவர்களை அம்பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறது.